ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனும் நம்முடைய அருமை நேசருமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது இரட்சகரான கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இந்த மாலை வேளையிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் விசேஷமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று நமக்கு ஒரு நாளை சேர்த்து கொடுத்திருக்கார். ஸோ இந்த விசேஷித்த நாளிலும் கூட நம்ம இந்த இடத்துல சகோதர சகோதரிகளாக அமர்த்தியிருக்கிறாருன்னு பார்க்குறோம். அவர் செய்த கிருபைக்கு நாம் நம்முடைய கிரியைகள் மூலமாக நம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வரக்கூடிய உன்னத பாட்டில் எத்தனாவது கிளாஸுங்க? லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னு தான் நினச்சோம். பட்டு ஒரு சில சகோதரருடைய ஆலோசனைக்கு ஏற்ப இந்த அதிகாரம் இன்னைக்கு முடிஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் மட்டும் என்ன பண்ணலாம்னா அந்த 8 அதிகாரங்களை ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணலாம். ஸோ அதன் அடிப்படையில் தேவனுடைய ஒரு பெரிதான கிருபையினால ஸோ ஏறக்குறைய 8ஆம் அதிகாரத்தோட கடைசி வகுப்புக்கு வந்திருக்கும். ஸோ இந்த அதிகாரத்தில் நம்ம பார்த்த ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது அந்த வசனங்கள் மட்டும் நீங்கள் படிங்க. ஜஸ்ட் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை நம்ம ரீகால் பண்ணிடலாம். 1வது வசனம், உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனை போல் இருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன், என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். அடுத்த வசனம், நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர், கந்த வர்க்கமிட்ட திராட்சை ரசத்தையும் என் மாதுளம் பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். ஸோ நாம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி நம்ம வச்சோம். என்ன சொன்னோம் அப்படின்னா, நம்மளாம் ஒரே ஃபேமிலியாக இருந்தால் இந்த ப்ராப்ளமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இங்கே நம்ம இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு சஜஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரன் தான், நம்முடைய மணவாளன் தான், நாம் அவருடைய மணவாட்டி தான் அவரு நிறைய முறை சொல்லிட்டார். சொன்ன பிறகு கூட திரும்ப நமக்கு இருக்கக்கூடிய இந்த 7ஆம் கால சபையினுடைய நிலைமையை தான் அங்கே சொல்றாரு. தேவன் என்ன சொல்றாருன்னா, என்ன நிலைமையில இருக்குங்க? நம்ம ரெண்டுமே இருக்கு நம்மகிட்ட. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்காகவும் வாழணுங்கிற வைராக்கியம் இருக்கு. அதே முறை உலகத்துக்குள்ள போகும்போது கூட ஒரு சில நேரம் நம்ம என்ன பண்றோம்னா அதுல சறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது தான் இயேசு கிறிஸ்துவே ஒரு சில முறை கரெக்டாக புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நிலையை இங்கே வெளிப்படுத்துது. பட் அவர் சொல்லிட்டார், இல்லை நம்ம ஒரே ஃபேமிலி தான், நம்ம எல்லாருக்கும் ஒரே தாய் தான், ஒரே தகப்பன் தான், அதெல்லாம் தெரியும். சுயாதீனம் அப்படிங்கிற ஒரு தாயின் கீழே தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதாவது சுயாதீன உடன்படிக்கைன்னு பார்க்குறோம். சபைக்கு கூட அழைப்பு கூட அதே ஒரு வகையில கொடுத்திருக்காரு. பட் நம்ம அதை மறந்துட்டோம்னு பார்க்குறோம். பட் இருந்தாலும் அடுத்த வசனங்கள் படிக்கும்போது அவருடைய இடது கை என் தலையின் கீழே இருக்கு, அவருடைய வலது கை என்ன பண்ணுதுங்க, என்ன அணைத்து கொண்டு இருக்குன்னு பார்த்தோம். ஸோ ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டிக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஒரு அன்பு. ஸோ இங்க நம்ம ஒரு குழந்தைய உருவகமா பார்க்குறோம். ஸோ அவருடைய அன்பினாலையும் அவருடைய வல்லமையினாலையும் நம்மளை அவருடைய டே டு டே லைஃப்ல எந்த அளவுக்கு தேற்றிட்டு வர்றார், எந்த அளவுக்கு நம்மளை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதெல்லாம் 2 வாரத்துக்கு முன்னாடியே நம்ம படிச்ச ஒரு காரியம். ஸோ அதுக்கப்புறம் சபையை குறித்து சொல்லும்போது கூட வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார் அப்படின்னு சொல்லி 5வது வசனம் நம்ம வாசிச்சோம். அதை வாசிக்கலாம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். ரொம்ப ஒரு அருமையான ஒரு காட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மணவாளன் கூட நம்ம இயேசு கிறிஸ்து கூட நம்ம அப்படியே நடந்து வர்ற மாதிரி ஒரு காட்சியை நம்மளே உருவகமா சொல்ற மாதிரி, யார் இவங்க அப்படின்னு சொல்லி இந்த எருசலேமின் குமாரத்தின் மத்தியில் பேசுற ஒரு காரியம். ஸோ இந்த டைம்ல இந்த வனாந்தரம் அப்படிங்கறத நம்ம எப்படி பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, சபையினுடைய சரித்திரம், நம்முடைய மூதாதையர்கள் கடந்து வந்த பாதை மற்றும் இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வனாந்திரமான ஒரு நிலைமை தான். அதுல சர்ச் ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம், அந்த 1260 வருஷம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு சொஃபஸ்டிகேட்டடா நமக்கு தான் ப்ராப்ளம் இருக்குங்களா? பட் ஆனா 7ஆம் சபை தான் அவர் சொல்லிட்டார், உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, ஆனா ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டார். ரெவலேஷன்ல பாக்குறோம் இல்லைங்களா, நீ நிர்வாணியும் உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை, பட் நம்ம இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த சூழ்நிலைகள்லாம் நமக்கு திரும்ப ரெமெம்பர் பண்ணார். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பரிசுத்தவான்கள் எவ்வளவு தியாகங்கள் பண்ணாங்க அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். ஸோ கடந்த வாரம் பார்த்த வசனம் 6வது வசனம்.
6ஆம் வசனம், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாய் இருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. ஒரு எக்ஸ்ட்ரீம் அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இங்க சபை எங்க வெளியே கொண்டு வராங்க. சோ தான் நேசிக்கிற மணவாளனை குறித்து நம்ம இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லும் போது நமக்கு ஒரு மெயினான ஆசை என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணும், நம்ம கூடயே இருக்கணும், அப்படிதான் விரும்புவோம். சோ அதனுடைய வெளிப்பாடு தான் என்ன வந்து இருதயத்திலும் உங்க கையில என்ன பண்ணுங்க, சீல் பண்ணிக்கங்க. அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 2 பேரும் ஒரே சரீரம், இன்டைரக்டா சொல்ல போனா அந்த மாதிரி இருக்கணும். அது கீழே சொல்ற வார்த்தை நம்ம பார்க்கும்போது நேச வைராக்கியம். அதை எது கூட நம்ம கம்பேர் பண்றோம்னா, ஒரு வீட்டுல ஒரு சாதாரண மரணம் விழுந்தா அது எப்படி இருக்குங்க, பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவோட வச்சிருக்க லவ் கூட அப்படிதாங்களா. யாரோ ஒருத்தர் செத்து போயிருக்கிறாங்க, ஜென்ரலா அவங்களுக்கு போய் நம்ம ஏதாவது ஆறுதல் சொல்ல முடியும்னு ஏதாவது சொல்ல முடியுங்களா? நம்ம சொன்னோடனே அவங்க அப்படியே எல்லாத்தையும் மறந்துடணும். அந்த மாதிரி பண்ண முடியுமானா, சத்தியத்துக்குள்ள இருக்க நம்ம வந்து நிறைய முயற்சி பண்றோம், நிறைய பேர் அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஜென்ரலா இந்த உலகத்துல அதுக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத மனுஷன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ இங்க சபையை சொல்லும் போது கூட நம்ம இயேசு கிறிஸ்துவ நேசிக்கிற நேசத்துக்கு முன்னாடி எந்த விஷயம் வந்தாலும் அப்படியே பொடி பொடியா போயிடும் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அதை கீழே சொல்லும் போது அந்த பாதாளத்துக்கும் அக்னி தலனுக்கும் ஸோ நம்ம அவர் மேல வச்சிருக்க அன்பு நம்ம இருதயத்தில் என்ன பண்ணணும்னா கொழுந்து விட்டு எரியணும். அவருக்காக நம்ம ஏதாவது பண்றதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போதோ இல்லை அவருக்காக நம்ம நிற்கும் போதோ அந்த டைம்ல நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளே வெளிப்படுத்துற மாதிரி இந்த ஒரு வசனத்துல நம்ம படிச்சோம். ஸோ இந்த இருதயத்துல 2 விஷயம், ஒன்னு இருதயம், இன்னொன்னு வந்து ஆம்ல வந்து சீல் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ இது பழைய ஏற்பாடு காலத்துல பிரதான ஆசாரியர் ரொம்ப முக்கியமா இருதயத்துல அந்த ஒரு காரியத்தை வச்சிருந்தாருன்னு பாக்குறோம். அந்த ஒரு பிரஸ்ட் பிளேட்ல 12 விதமான கற்கள், இது வந்து 12 விதமான கேரக்டர் பாக்குறோம். ஸோ சபையை இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி எங்கதான் வச்சிருக்காருங்க. நம்ம கூட ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு குழந்தை தூக்கணும் அப்படின்னா அடுத்து நம்ம அந்த குழந்தையை தூக்கி இப்படியெல்லாம் பிடிக்க மாட்டோம், ரொம்ப ரேர். குழந்தைகள் என்ன பண்ணணும்னா சேஃபா நம்ம கூட வச்சுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இயேசு கிறிஸ்துவும் சபையும் அதே ஒரு கண்டிஷன் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். பட் இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி பழைய ஏற்பாடுல நிழலா இருக்கிற பிரதான ஆசாரியன் முடியுமாவே வெளிப்படுத்திட்டார். ஸோ இப்படிதான் நான் அவங்கள ஹார்ட்ல வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரியம், இதுவும் நம்ம லாஸ்ட் வீக் படிச்சோம். ஸோ 2 விஷயம், ஒன்னு ஹார்ட், ஒன்னு வந்து ஆம். ஆம் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து நம்ம மேல நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் சொல்லலாம், இல்லை ஒரு ஸ்ட்ரென்த் சொல்லலாம். ஹார்ட் வந்து அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பு. இந்த 2 விஷயம். அடுத்த ஒரு வசனத்துக்குள்ள போலாம். 7ஆம் வசனம், திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். சோ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, நம்ம இயேசு கிறிஸ்துவ லவ் பண்றோமா இல்லைங்களா? இப்படிலாம் கேள்வியே நீங்க கேட்காதீங்க. சோ அந்த ஒரு காரியம் நம்ம எப்படி இங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னா, அதை எவ்வளவு பெரிய விஷயம் கொண்டு வந்து தூக்கி போட்டாலும் அது பிரேக் ஆகாது. பிரேக்லெஸ் ப்ராடக்ட் ஏதோ சொல்லுவாங்க, கீழே போட்டா உடையாதும்பாங்களா, அந்த மாதிரி எந்த விதமான சூழ்நிலைகள் உலக பிரகாரமாவோ இல்லை நமக்கு வர டெஸ்டோ என்ன வந்தாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவோட இருக்கக்கூடிய அந்த ஒரு இணைப்பை வந்து உடைக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த வசனம். ஸோ சொல்லும்போது கூட திரளான தண்ணீர், இதுக்கெல்லாம் வசனம் படித்தோம் சங்கீதம்ல. திருவள்ளுவர் படிச்சீங்கன்னா பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கொடுத்துருப்பாங்க. என்ன விதமான சூழ்நிலைகள் என்ன விதமான பாடுகள் சபைக்கு வந்தாலும் ஒரு உண்மையான திருச்சபையின் பிள்ளை அந்த பாடுகள்ல சந்தோஷப்படுவாங்களே தவிர இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்க அன்பை என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது சொல்லும் போதுதான் ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகள் எல்லாம் வித்து கொண்டு வந்து அப்படி நிறுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் இயேசு கிறிஸ்து, நம்ம இயேசு கிறிஸ்துவ லவ் பண்ற லவ், இங்க வந்து ஒரு 30 கோடி 40 கோடி பணம் அப்படின்னா கூட ஈக்குவல் ஆகும்னு கூட சொல்லல. அவரு என்ன சொன்னாருங்க, அது ஒரு பொருட்டே இல்லை. எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஒரு மீல் முன்னாடி ஒரு சின்ன வெஜிடேரியன் வச்சா நமக்கு எப்படி இருக்கும், அது கம்பேர் கூட பண்ண முடியாது. அதை எடுத்து ஓரமா வச்சிருங்க, யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்றோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி அன்பை குறித்து கூட ஒரு வசனம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. ஒருவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து அன்னதானம் பண்ணாலும் அன்பு இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஸோ அதே பாயிண்ட் தான் இங்க நம்ம சபை நம்ம சொல்லும் போது கூட என்ன ஒரு விஷயம் வெளிப்படுத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய மனவாட்டியாகிய நமக்கும் இருக்கிற உறவுன்னு தான் சொல்லணும், அதான் கரெக்டான வார்த்தை. அந்த அன்பு எந்த சூழ்நிலை வந்தாலும், அந்த வெள்ளம் இதெல்லாமே பார்த்துரும், ஒரு உபத்திரவத்துக்கு அடையாளப்படுத்துறோம். ஸோ ஒரு உண்மையான திருச்சபைக்கு வரக்கூடிய என்ன சோதனைகள் வந்தாலும்
அந்த சோதனையில இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் மனவாட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு பிரேக் ஆகாதுன்னு கான்பிடண்டா யார் சொல்றாங்க? யாரோ சொல்றாங்க, சபை சொல்றாங்க. இங்க யார் ஃபீல் பண்ணணும்னு அவர் பாக்குறாருன்னா நம்ம தான் அந்த சபை. ஸோ நம்ம ஃபீல் பண்ணணும். ஸோ அவர் நமக்காகப்பட்ட தியாகங்கள் நம்ம மெமோரியல் சீசன்லாம் பார்க்குறோம். பட் இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறார் அப்படிங்கிற ஒரு 10 செகண்ட் கண்ணை மூடி திங்க் பண்ண போதும். பட் நம்ம திங்க் பண்ண மாட்டோம். ஒரு சில டைம்ல அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தியாகம் பண்ணியிருக்காரு நமக்காக. அந்த தியாகத்துக்கு முன்னாடி நம்ம இப்போ அவர் தொடர்ந்து நேசிக்கிற நேசம் என்ன ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம அந்த நேசத்தை விட்டு என்ன பண்ணாது, பிரிக்காது. ஒருவேளை பிரிச்சுது அப்படின்னா அவங்க மனவாட்டிக்குரிய அந்த கேரக்டர்ல இருந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் லேக் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த வசனம் 8வது வசனம். 8ஆம் வசனம். நமக்கு ஒரு சிறிய சகோதரி உண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரி கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? அடுத்து அப்படியே தொடர்ந்து வசனம். அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளி கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து சபை சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்டேட்மெண்ட். நமக்கு ஒரு சின்ன சகோதரி இருக்காங்க. பட் ஒரு கல்யாணத்துக்கு வரக்கூடிய ஒரு பருவநிலை அந்த சகோதரி கிட்ட இல்லைன்னு பாக்குறோம். இதை யாரை குறிச்சு படிச்சோம்னா திரள் கூட்டம். இப்ப சபைக்கு வந்து ஸ்தனங்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொல்லும் போது அவங்க தன்னைத்தான் வெறுத்து மற்றவர்கள் நேசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம சொல்றோம். அவங்களுடைய ஸ்தனங்கள் திராட்சை கொலைகளை போன்றதுன்னு வசனம் படிக்கிறோம். பட் திரள் கூட்டத்துக்கு அந்த கேரக்டரே இருக்காதுங்களா. தன்னை நல்லா நேசிப்பாங்க, மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க, வெறுக்கிற மாதிரி ஒரு குணலட்சணம். ஸோ இங்க சொல்லும் போது ஏன்னா இப்ப மனவாட்டியோட செலெக்ஷன் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல இன்னைக்கு நார்மலா ஒரு மேரேஜ் பண்ண முடியாது. ஆவிக்குரிய ஒரு கேரக்டர்ல கொண்டு போனா கூட இந்த விஷயம் கரெக்டா பொருந்தும். யார் ஒருவர் தன்னை வெறுத்து மற்றவர்களை நேசிக்கக்கூடிய அந்த நேசத்துல 100%, அதான் சொல்லும் போது சபையினுடைய ஸ்தனங்களை குறித்து சொல்லும் போது திராட்சை குலைகள் அதற்கு ஒப்பா எதுவுமே இல்லைன்னு சொல்லி பாக்குறோம். ரெபேக்கால கூட அவங்க அடையாளப்படுத்துறாங்க. ரெபேக்கால பிளஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, கோடான கோடியாய் நீ என்ன பண்ணணும், பெருவாயாக. ஸோ லிட்டரலாகவே ரெபேக்காலுடைய சந்ததியை எடுத்து பாருங்க. இப்போ கோடான கோடி தான். ஆவிக்குரிய விஷயத்துல இன்னைக்கு நம்ம ஒருவேளை தேவனுக்கு சித்தமா இருந்து திருச்சபையா போனோம்னா நாளைக்கு இப்ப இயேசு கிறிஸ்து கூட நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து உலக ஜனங்களை உயிர் தெழுப்புறாரு அப்படிங்கும்போது இப்போ நமக்கு பிள்ளைகள் பிறக்கிற மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை அங்க இருக்கும். ஸோ அவ்வளவு அதிகமான ஜனக்கூட்டம் வந்து கிறிஸ்துவுக்குள்ள உயிர் தள்ள போறாங்கன்னு பாக்குறோம். ஸோ அந்த ஜனங்களுக்கு ஃபீடிங் கொடுக்கணும் இல்லைங்களா, சத்திய உணவு. அந்த கேரக்டர் இல்லாத ஜனங்க தான் யாருன்னு கேட்டீங்கன்னா திரள் கூட்டம். ஸோ யார் அந்த ஃபீடிங் கொடுக்குற மாதிரி தன்னுடைய லைஃபை வாழ்ந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த ஒரு லைஃப் நாளைக்கு உலக ஜனங்களுக்கு ஃபீடிங்னா எப்படி எடுத்துக்கலாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை நாளைக்கு அவங்களுக்கு சாப்பாடு. ஸோ அதை தான் ஒரு குழந்தையா அங்கே பாவிச்சு நம்ம பார்க்குறோம்னு பார்க்குறோம். பட் ஆனால் திரள் கூட்டத்தோட நினைப்பு எப்படி இருக்குன்னா, இல்லை நான் மதில் தான், எனக்கு ஸ்தனங்கள் உண்டு. படிங்க 10ஆம் வசனம். நான் மதில் தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள், அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். ஸோ ஆனாலும் திரள் கூட்டம் இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த பாயிண்ட் எப்போ போகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தேவனுடைய திட்டத்தின்படி அந்த ஒரு ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ள போகும்போது வேணா இந்த பார்ட் பொருந்தலாம். பட் திருச்சபைக்கு முன்னாடி இவங்க ஒண்ணுமே இல்லை. திருச்சபையை குறித்து லாஸ்ட் வீக் படிச்சோம். அவருடைய உயரம் பனைமர தொழுங்கு போலவும் அதெல்லாம் படிச்சோம். அந்த குணலட்சணம் இந்த ஒரு திரள் கொடுத்துக்கு இல்லைன்னு பாக்குறோம். ஸோ இப்போ வசனத்துக்குள்ள போலாம். 11வது வசனம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். ஸோ இப்போ ஒரு லிட்டரலான ஒரு சூழ்நிலை அங்க போகுது. அதை நல்லா கவனிக்கலாம். ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வந்து சாலமோனுக்கு என்ன இருந்துச்சுங்களா, ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. ஸோ அதன் பலனுக்காக காவலாளிகள் கிட்ட என்ன பண்ணாருன்னா அவர் விட்டு வச்சிருந்தார். அது கீழே வசனம் வந்து படிச்சீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளவு கொண்டு வந்து கொடுக்கணுங்களா, 1000 வெள்ளிக்காசு ஆக்சுவலா கொடுக்கணும். அந்த சென்ஸ்ல தான் இருக்கும், கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியம். இது லிட்டரலா சாலமோனுக்கு அந்த டைம்ல இருந்தது. ஒருவேளை இந்த ஒரு வசனத்தை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எவ்வளவு திராட்சை தோட்டங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னா 1000 திராட்சை தோட்டங்கள் இருந்திருக்கலாம். அதுக்கு ஒரு வசனம் கொடுக்குறாங்க, அதை நீங்க படிங்க. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அந்நாளிலே 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000 திராட்சை செடி இருந்த நிலமெல்லாம் முச்செடியும் நெரிஞ்சிலுமாகும். சோ இது பின்னாடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தீர்க்க தரிசனமா ஏசாயா சொல்லும்போது ஒரு விளக்கத்தை மட்டும் அங்க கொடுக்கிறாரு. 1000 வெள்ளிக்காசு பெறும் 1000
திராட்சை செடி இருந்தது. ஸோ என்ன நம்ம திங்க் பண்ணலாம் அப்படின்னா, அந்த 1000 வெள்ளிக்காசு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பராமரிப்புக்குரிய விஷயங்கள் கொடுத்துருக்காரு. அந்த ரிசல்ட்டை வந்து சாலமோன் கேட்கிறாரு. ஸோ இங்க திராட்சை தோட்டம் யாரு, சாலமோன் யாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். முதல் முறையா திராட்சை தோட்டம் சொல்லி தேவன் யாரை கூப்பிட்டாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டாரு. அதுக்கு குத்தகைக்கு விடுறதுக்கு என்ன பண்ணாங்க, நிறைய ஊழியக்காரர் அனுப்பிச்சாங்க. யார் அனுப்பிச்சாங்க? தேவன் தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வரும்போதே சொன்னார், பரிசேயர்கள் சதுசேயர்கள் இவங்க கையில கொடுத்துதான் நீங்க பராமரிங்க, எனக்கு ரிசல்ட் கொடுங்க அப்படின்னு எதிர்பார்த்தார். பின்னாடி அதே அழைப்பு புறஜாதிகளுக்கு வந்துருச்சு. நம்ம யோவான் 15ஆம் அதிகாரம் படிக்கிறோம், நம்மளும் திராட்சை தோட்டம் தான். ஸோ அந்த சென்ஸ்ல அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு நியாயசாஸ்திரிகள் எப்படி சொல்லலாம், அந்த பரிசேய சதுசேயர்கள்லாம் ரிசல்ட் வாங்கி கொடுக்க முடியல. எந்த ஊழியக்காரெல்லாம் அனுப்பிச்சாங்களோ பழைய ஏற்பாடுல எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் அந்த ஊமை கூட நம்ம பின்னாடி பார்க்கலாம், அடிச்சு கொண்டுட்டாங்கன்னு பார்க்குறோம். இது ரிலேட்டடா அடுத்த வசனம் படிச்சிருங்க. இந்த 2 வசனத்தையும் சேர்ந்து நம்ம ஒரு பாயிண்ட் பார்க்கலாம். 12ஆம் வசனம், என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது சாலமோனே. சோ இந்த பாயிண்ட்ல வந்து 2 விதமா நம்ம பிரிக்கலாம். சோ இப்போ வந்து என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது அப்படிங்கறது யார் பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஆவிக்குரிய சாலமோன் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுற ஒரு வார்த்தை. அடுத்தது சபை பேசுறாங்க, படிங்க. என் திராட்சை தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது சாலமோனே, உமக்கு அந்த 1000ம் அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200ம் சேரும். சோ இப்போ 2 விஷயம். இப்போ குத்தகைக்கு விட்டாச்சு, திராட்சை தோட்டத்தை பராமரிக்கணும், கொஞ்சம் பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ரிசல்ட் வந்து சாலமோனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னா 1000 ஆல்ரெடி சொல்லிட்டார். பட் இந்த வேலை செஞ்சவங்களுக்கு எவ்வளவு வேணும்னு அவங்க கேட்கறாங்கன்னா 200. ஸோ இந்த 2 வசனங்களும் ஒரே பகுதி தான். அந்த பாகால் அம்மோன் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஒரு டைரக்டான மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாகால்னாவே அவங்க காட் அப்படின்னு தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் அல்லது லார்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடையாளப்படுத்துது. ஸோ அந்த இடத்துல இப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. ஸோ அது யாருன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இஸ்ரேல் ஜனங்கள் அந்த அழைப்பை விட்டுட்டாங்க, பின்னாடி நம்ம வந்திருக்கோம். இப்போ என்ன ஒரு காரியம் அவர் கேட்கிறாருன்னா, 1000 ஷேக்கல் என்ன பண்ணும், எனக்கு நீங்க கொடுக்கணும். நம்மளே சொல்றோம், அதுல 200 ஒரு 20% கமிஷன் மாதிரி நமக்கு வந்து பராமரிக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு பாக்குறோம். அப்ப 2 கண்டுபிடிக்கணும், 1000னா என்ன, 200னா என்ன. ஸோ இந்த ஊமை குறித்து தெரியும், இதை நம்ம படிக்க வேணாம், பேசிக்கல கொஞ்சம் ஸ்டடீஸ் முடிச்சுனே படிச்சிருக்கோம். ஸோ இதே ஊமை தான் அங்க அங்க சாங்ஸ் ஆஃப் சாலமோன்ல அந்த பாயிண்ட் கோட் பண்றாங்க. என்ன விஷயம் இங்க என்ன நடந்துச்சு, இல்லை இங்க என்ன நடந்துச்சு, ஒரு தோட்டக்காரர் வந்து குத்தகைக்கு விடுறாரு, கனி வேணும்னு சொல்லி எதிர்பார்த்து ஒவ்வொரு ஊழியக்காரனும் அனுப்புறாரு. போற ஊழியக்காரெல்லாம் அடிச்சு கொண்டுறாங்க. ஸோ கடைசியா தன்னுடைய சுதந்திரவாளி இல்லைங்களா அந்த தோட்டத்துக்கு அவரே அனுப்புறாங்க, அவரே என்ன பண்றாங்க, அடிச்சு கொண்டுறாங்க. ஸோ இது அப்படியே இயேசு கிறிஸ்துக்கு நம்ம பொருத்தி பார்க்கிறோம். ஸோ கனி எதிர்பார்க்க இஸ்ரேல் ஜனங்கிட்ட முதல்ல வந்து தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருத்தரா தேவன் அனுப்பிச்சார். யாருமே தேவன் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் கொடுக்கல. கடைசியா ஒரு சான்ஸ் சொல்லி யார் அனுப்பிச்சாங்க, தன்னுடைய சொந்த குமாரன். அந்த சுதந்திரவாளியில யாரும் இருக்காங்க தெரியுங்களா, பின்னாடி நம்மளும் இருக்கிறோம். அனுப்பும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாங்க, அதே பாணியில கொலை செய்யறாங்கன்னு பாக்குறோம். ஸோ இதே பராமரிப்பு வேலை அடுத்து யாருக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மனவாட்டியாகி நமக்கு வருது. ஸோ இப்போ என்னன்னா, பராமரிக்கிறவங்களும் நம்ம தான், ஏறக்குறைய கனி கொடுக்க போறது நம்ம தான். ஸோ இப்போ 2 விஷயம் கண்டுபிடிக்கணும். அந்த 1000னா என்ன, நம்ம என்ன 1000 கொடுக்கணும் இயேசு கிறிஸ்துக்கு, அவர் என்ன 200 நமக்கு கொடுக்க போறார். ஸோ அந்த 1000த்துக்கு விளக்கம் நான் இங்க காமிக்கிறேன். 1000 ஷேக்கல் அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துக்கு ரிசல்ட் கொடுக்க போறோம் இல்லைங்களா, அதுதான் 1000 ஷேக்கல். அந்த ஃப்ரூட்டுடைய ஒரு வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பூமியில வாழ்ற அவருடைய மனவாட்டியாகிய நாம் இயேசு கிறிஸ்துக்கு என்ன கொடுக்க முடியும், ஏதாவது பணம் கொடுக்க முடியுமா, முடியாது. வேற ஏதாவது கொடுக்க முடியுமா, இங்க வந்து ஒரு மதிப்பை குறித்து அங்க லிட்டரலா போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு மனவாட்டியாகிய நாம் இயேசு கிறிஸ்துக்கு என்ன கொடுக்குறோம், இல்லை ஏதாவது கொடுக்குறோமா? ஸோ அங்கே போட்டிருக்க நம்மளுடைய அந்த முழு அர்ப்பணம், கான்சக்ரேஷன் லைஃப், நம்ம இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் என்ன கமிட் பண்ணோம், அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம். பயங்கர எமோஷனலாக இருந்திருக்கும் அந்த சுச்சுவேஷன். பட் இப்போ அதில் பாதி தான் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் அப்போ நம்ம கொடுக்கும்போது இருந்த சென்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்குன்னா, அவ்வளோதான், நான் இனிமேல் தேவனுக்கு தான், வேற யாருக்கு மேல அந்த ஒரு மைண்ட்ல இருப்போம்.
அதே பர்சன்ட் அந்த 1000% என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அந்த 1000 அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்னா இன்னைக்கு பரிசுத்தவான்கள் ஆகிய நாம் தேவனுக்கு என்ன கமிட் பண்ணமோ அதை கொடுக்கணும். ஏன்னா அந்த திராட்சை தோட்டத்தை பராமரிச்சா என்ன கிடைக்கும்? கனி கிடைக்கும். அதை ஜூஸா பிழிவாங்க அடுத்தது. ஸோ இன்னைக்கு அதே தான் நம்ம இயேசு கிறிஸ்துக்காக வாழ்ற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பூமியில என்ன ரிசல்ட் கொண்டு வரும்னா ஒரு ஆவிக்குரிய கனிகள் தான். ஸோ அங்க திராட்சை பழம் மாதிரி நம்முடைய குணலட்சணம் அன்பு, சந்தோஷம், சமாதானம் படிக்கிறோம் இல்லைங்களா? இந்த கேரக்டரை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா 1ஆம் அதிகாரத்திலே படிச்சீங்கன்னா திராட்சை தோட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்மளை வைக்கிறாங்கன்னே வசனம் இருக்கும். பட் என்னுடைய தோட்டத்தையும் நான் பார்க்காம போயிட்டேன்னு சொல்லி மனவாட்டி பேசுவாங்க. ஸோ இந்த கடைசி காலத்துல நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒர்க் என்ன தெரியுங்களா? எல்லா ஒர்க்குமே முக்கியம்தான். ஆனா கனி கொடுக்கணும் அப்படிங்கறதுல ஏதாவது நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும், இன்பேலன்ஸோ இல்ல நம்ம ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோன்னு கேட்டீங்கன்னா தேவன்கிட்ட பண்ணவே முடியாது. நம்ம பண்ண ஒர்க்கெல்லாம் ஒரு சைடு லிஸ்ட் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் தேவனுக்காக. அதுக்கு ஈக்குவலான விஷயங்கள் நம்ம அவருக்காக கேரக்டர்ல நம்மளுடைய குணலட்சணத்துல அவருக்கு விரும்புற அந்த கனி கொடுத்துருக்குமா அப்படிங்கறத அவர் பார்ப்பார். ஏன்னா ஒர்க்கு யார் வேணா பண்ணுவாங்க இல்லைங்களா? அவரே சொல்றாரு ஒரு கல்லை வச்சு கூட நான் என்ன பண்ணுவேன் பேசுவேன். ஆனா தேவனுக்கு பிரியமான ஒரு கனிகள் அந்த குணலட்சணங்கள் யார் கொடுத்தாங்க? இது வரைக்கும் யாருனாலே கொடுக்க முடியல, இயேசு கிறிஸ்துவை தவிர. அதுக்கப்புறம் முயற்சி பண்ணி அப்போஸ்தலர்களும் தேவன் எதிர்பார்த்ததை கொடுத்துட்டாங்க. பட் இயேசு கிறிஸ்து கொடுத்த அளவுக்கு அவங்களால கொடுக்க முடியல. இப்ப கடைசி அந்த சான்ஸ் யாருக்கு வந்திருக்குன்னா அதை பராமரிச்சு கனி கொடுக்கக்கூடிய வேலை நமக்கு. ஸோ அது 1000 வச்சுக்கோங்க. ஸோ இப்படி நம்ம பராமரிக்கிறதுனால இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய அந்த 200 ஷேக்கல் என்ன நமக்கு அவர் என்ன கொடுக்குறாரு? ஆனால் அது 200 இருக்கணும். இதே மாதிரி ஒன்றா இருக்கக்கூடாது. 1000க்கு இன்னொரு விளக்கம் இருக்கு, நம்ம பார்க்கலாம். நம்ம இயேசு கிறிஸ்துக்காக வாழ்ந்துட்டோம், கனி கொடுத்துட்டோம், அதான் அந்த 1000 வச்சுக்கோங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன திருப்பி கொடுப்பார்? நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது கொடுக்கணும்ல கிஃப்டா. அது 200ன்னு பார்க்குறோம். ஸோ அந்த 200 கூட எப்படி அடையாளப்படுத்துறாங்கன்னா 2 விஷயத்த அவர் கொடுக்குறார். 2 விஷயம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிற விஷயத்த அவர் கொடுக்குறாரு. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம அவரோட இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் லைஃப்ல இருக்கும்போது நம்ம அவர் கூட படக்கூடிய பாடுகள் அது ஒரு 100. அந்த பாடுகளுக்கு ஒப்பான ஒரு மகிமை கொடுக்குறாரு இல்லைங்களா பின்னாடி, அந்த மகிமை இன்னொரு 100. ஆக்சுவலா கமெண்ட்ரியில அவங்க கொடுத்துருக்க ஒரு விளக்கம் ஆனா ரொம்ப அருமையா இருக்கு. 1000க்கும் விளக்கம் கொடுக்குறாங்க பின்னாடி. ஸோ என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இந்த 200 அப்படிங்கிறது நம்ம லைஃபை ஃபுல்லா சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுத்தோடனே ஒரு மகிமை கொடுக்க போறது இல்லை. அந்த சரண்டர் பண்ண லைஃப்ல முதல் 100% என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த பூமியில பாடுபட்டே ஆகும். ஏன்னா தீமோத்தேயுல வசனம் படிக்கிறோம், அவரோட பாடுபட்டாதான் ஆளுங்க. இல்ல பாடுபடுறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்துருங்க நான் கொடுக்குறேன்னு தேவன் எங்கேயுமே நமக்கு சொல்லன்னு பாக்குறோம். அந்த 1000 கூட 3 விஷயத்த இங்க அடையாளப்படுத்துது. ரிசல்ட் தான் 1000 பாக்குறோம் அந்த வசனத்துல. திராட்சை தோட்டத்தை பராமரிச்சு கொடுக்கக்கூடிய ரிசல்ட் தான் 1000 ஷேக்கல் பாக்குறோம். ஸோ திருச்சபையினுடைய ரிசல்ட் எங்க தெரியுங்க? டேபர்நாக்கல்னா இந்த மகா பரிசுத்த ஸ்தலம். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கோம். என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒளி கொடுக்குறோம், ஒரு சில டைம்ல நல்ல குணலட்சணம் கொடுக்குறோம், நல்ல சத்தியங்கள் சாப்பிட்றோம். நம்முடைய சாக்ரிஃபைஸ் மூலமா தேவனுக்கு ஒரு சில சுகந்த வாசனைகள் போயிட்டு இருக்குன்னு நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். ஸோ இதனுடைய முடிவு தான் அந்த திராட்சை தோட்டத்தின் பலன், அதுதான் 1000 ஷேக்கல். ஸோ இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் கூட பார்க்கும்போது அதனுடைய உயரம், அகலம், நீளம் எல்லாமே 10 கியூபிட்ஸ்ன்னு பார்க்குறோம். ஸோ அந்த 10 × 10 × 10 அந்த ஒரு கால்குலேஷன் பார்க்கும்போது அது 1000. ஸோ ஒரு முழு அர்ப்பணம், திருச்சபையினுடைய அர்ப்பணம் எங்க தான் தெரியும்னு கேட்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கையின் முடிவு. அதுதான் அங்க நிழல்ல சாலமோன் எதிர்பார்க்கிற திராட்சை தோட்டத்தோட ரிசல்ட், பொருள்ல இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அந்த 200 வாசிங்க, இந்த வசனம் படிச்சிருங்க. கொலோசியர் 1:24 பவுல் சொல்றாரு. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகி சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லணும்னா எவ்வளவு கான்ஃபிடன்ட் வேணும் இல்லைங்களா ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு. அவர் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தோட ஒப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கை என்ன பண்றாருங்க. இங்க யார் பேசுறாங்கன்னா பவுல் பேசுறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இப்பொழுது அந்த சபை நிமித்தமா இவர் நிறைய துன்பப்படுறாரு. அந்த துன்பத்தை என்ன சொல்றாருன்னா கிறிஸ்துவின் உபத்திரவங்களில், இயேசு கிறிஸ்து அடி வாங்கினார் இல்லைங்களா,
கொல்கத்தா மலையில இனிஷியலா பேப்டிசத்துல இருந்து அவர் பட்டக்கூடிய கஷ்டங்கள் அதை சொல்றாரு. அந்த உபத்திரவத்துல குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக. சோ இந்த ரிசல்ட் தான் எதிர்பார்க்கிறார். அதான் திராட்சை தோட்டத்தில் இருக்கக்கூடிய ரிசல்ட். சோ இத பவுல் தனக்கு எந்த அளவுக்கு தேவன் கிருபை கொடுத்தாரோ அந்த அளவுக்கு ஃபுல்லா கொடுத்துட்டார் தேவனுக்கு. அததான் பின்னாடி அவர் சொல்லும் போது தீமோத்தேயுக்கு, அவரோட நீ ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு ரிசல்ட் எல்லாம் நீ என்ன பண்ணாத, மைண்ட்ல வச்சுக்காத, கஷ்டப்பட்டாதான் ரிசல்ட். படிங்க 2 தீமோத்தேயு 2:12. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். சோ இயேசு கிறிஸ்துவோட நம்ம பாடுபடுறதுன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா கம்பல்சரி அவருடைய சரீரத்துக்கு தெரிஞ்சே ஆகணும் இல்லைங்களா? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க, 2 பேரும் விஷயங்கள் பரிமாறிக்க மாட்டாங்களா சூழ்நிலைகள்ல? இப்ப இயேசு கிறிஸ்து குறிச்சு அவரோட கூட பாடுபட்டாதான் அவரோட ஆளுகை. அப்ப அவரோட கூட பாடுபடுறதுன்னு என்ன அவர் சொல்லி கொடுத்திருக்காரு நமக்கு. சோ இயேசு கிறிஸ்து என்ன பாடுபட்டார் அதாவது நான் ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா இந்த வசனம் நிறைய முறை படிச்சிருக்கோம். அவர் கொல்கத்தா மலையில அவர் பாடுபட்டார், பேப்டிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் பாடுபட்டார். அந்த பாடுபட்டார் தான் என்னன்னு நான் கேட்கிறேன், நம்ம புரிந்து கொள்வதற்காக. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்ப இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்துல ஓடிட்டு இருக்கோம். நமக்கு துணையா யாரெல்லாம் இருக்காங்க? இப்போ இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், அவ்வளவுதானா? பரிசுத்தாவி, அவ்வளவுதானா? மகிமையடைந்த சபை, ஓகே, அவ்வளவுதானா? ஜெனரலா நமக்கு நம்முடைய சகோதரன் இருக்கிறாங்க ஹெல்ப் பண்றதுக்கு. ஒரு சில முறை நம்ம விழும்போது தப்பு ரைட்டுன்னு சொல்றதுக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவோட சூழ்நிலையை கம்பேர் பண்ணி பாரு. அவர் இந்த பூமியில வரும்போது அவர் கூட யாரும் இல்லை, பட் பிதா இருந்தார். அதெல்லாம் நம்ம மாற்று கருத்து சொல்ல முடியாது. பட் அவர் நடைமுறை வாழ்க்கையில அவர் பட்ட பாடுகள்ல இன்னைக்கு நம்ம அதே மாதிரி பாடுபடுறோமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நமக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. தேவன், கிறிஸ்து, அவருடைய வல்லமை, அவருடைய ஐக்கியம், நிறைய விஷயம் இருக்கு, அவருடைய வசனங்கள். ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன் ஃபுல் பவர் கொடுத்தார். அவருடைய ஸ்பிரிட்ல தான் கிறிஸ்து இருந்தார். ஆனா மாம்சத்துல யாருமே இல்லை. கடைசியா அவர் சொல்லும் போது இருந்த அந்த 11 பேர், யூதாஸ் ஃபர்ஸ்டே ஓடிட்டார். இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு சுயநலமான விஷயம் வந்தோன்னு விட்டுட்டு ஓடிட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து தேவனை மட்டும் நம்பி இருந்தார். ஆனா கடைசியில அந்த ஒரு வசனம் பார்க்கும்போது தேவன் கூட கொஞ்சம் அமைதியா இருந்த மாதிரி அந்த வசனங்கள் நம்ம படிக்கிறோம். இப்ப அந்த பாடுகள் நமக்கு இருக்குங்களா? ஆனா பவுல் சொல்றார் அவரோட கூட பாடுபட்டா. சோ நம்ம இயேசு கிறிஸ்து அளவுக்கு பாடுபட போறது இல்லை. அதான் சொல்றாரு அவருடைய சரீரமாக சபைக்காக கிறிஸ்துவின் சரீரத்துல கொஞ்சம், பவுலே கொஞ்சம் அப்படின்னாருன்னா நம்ம திங்க் பண்ணி பாருங்க. நம்ம அதுலயும் கொஞ்சம், பட் ஆனா கம்பல்சரி ரிசல்ட் வேணும் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எந்த ஒர்க்கு வேணா எடுத்து பாருங்க உலக பிரகாரமா இல்லைங்களா? நார்மலா ஒரு வேலைக்கு போகணும்னா கூட படிச்சு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, ரிஸ்க் எடுக்கணும். ஸோ இதே சூழ்நிலை தான் அவருடைய மனவாட்டிக்கு சொல்லும் போது கூட, இந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கிற கனிகள் நம்ம கொண்டு போய் அவருக்கு சரண்டர் பண்ணணும் அப்படின்னா அவர் கிஃப்ட் கொடுக்குறாரு செகண்டரி. ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் பண்ணணும், கல்டிவேட் பண்ணணும், தன்னைத்தானே என்ன பண்ணுங்க, செதுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி. பட் கிறிஸ்துவுக்குள்ளான விஷயமா இருக்கணும். ஒவ்வொரு முறையும் தேவன் நமக்கு சூழ்நிலைகள் கொடுக்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளதான் நம்ம போயிட்டு இருக்கோமாங்கிறது என்ன பண்ணுங்க, செல்ஃப் எக்ஸாமின் பண்ணணும். அதான் சொல்றார் அந்த ரிசல்ட்டை நீங்க கொடுங்க. எங்க சபையை சொல்லும் போது கூட அந்த 1000 சேக்கல் நீங்களே வச்சுக்கோங்க, நம்முடைய சாக்ரிஃபைஸ் கிறிஸ்துவ கொடுக்குறோம், அதுல 200 திருப்பி கொடுங்க. அந்த 200 தான் அவரோட பட்ட பாடுகளுக்கு உண்டான ஒரு மகிமை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம அந்த ஒரு திராட்சை தோட்டத்துக்கு நம்மளும் சுதந்திரம் தான் அப்படிங்கிறதுக்கு பவுல் சொல்றாரு இயேசு கிறிஸ்துவோட நம்ம பங்காளிகள் அப்படிங்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17 ஒரு சில வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. சோ இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம என்னங்க, உடன் பங்காளிகள். பங்காளிகள்ங்கிறது ப்ராப்பர்ட்டியில மட்டும் இருக்கக்கூடாது இல்லைங்களா? அவருடைய சொத்துல மட்டும் நம்ம பங்கு ஏற்கிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்பாவுக்கு பையன் அப்படின்னா எல்லாத்துலயுமே இருக்கணும். இப்ப இயேசு கிறிஸ்துவோடைய சகோதரன் அப்படின்னா அவருடைய லைஃப்ல நடந்த எல்லா விஷயமும் அவருடைய மனவாட்டியாகிய நம்ம லைஃப்ல நடக்கணும். அதான் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா ஃப்ரெண்டுன்றாரு, அண்ணன் தம்பிங்கிறாங்க, ஒய்ஃப்ன்றாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள எந்த ஒளிவு முறையும் இருக்காது நமக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ கிறிஸ்துவுக்குள்ள உடன் சுதந்திரர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா
அவருடைய பாணியிலே தான் நம்ம போகணும். அவர் பட்ட பாடுகளை ஃபர்ஸ்ட் அனுபவிக்கணும். அப்புறம் அவர் தேவன் கிட்ட எந்த மகிமையில போய் உட்கார்றாரோ பின்னாடி கண்டிப்பா அவருடைய சகோதரர், அவருடைய மனவாட்டியை நமக்கு என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. அப்படியே தொடர்ந்து படிங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இயேசு கிறிஸ்துவோட நம்ம மகிமைப்படணும் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா பாடுதான். பாடுபட்டாதான் என்ன கிடைக்குங்க, அந்த மகிமை கிடைக்கும். தொடர்ந்து அவர் பேசுற வசனங்களை கவனிக்கலாம். 18-19. 18ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க கோட் பண்ணும்போது, நம்ம எந்த ஒரு காலிங்ல இருக்கோம், நமக்கு தேவன் கொடுக்க போற மகிமை என்னன்றது முதல்ல என்ன பண்ணுங்களா, நம்ம அவர் சொல்லிட்டார். நம்ம ஏன் எங்க போறோம்ன்றதெல்லாம் அவர் பேசல. நம்ம என்ன ஒரு உயர்வான நோக்கத்துல இந்த பூமியில கிறிஸ்துவுக்காக வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமா, நம்முடைய பிரகாசமான மனக்கண்களை ஓபன் பண்ணணும்னு பவுலே பிரேயர் பண்றார். நம்ம வேணா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த அழைப்புக்குள்ள வரோம், நம்ம என்ன டிட்டர்மைன் பண்ணமோ, அதே என்ன நம்ம தீர்மானிச்சோமோ அதே நோக்கத்தோட தான் ஸ்டில் நம்ம ஓடிட்டு இருக்கோங்களா. டெய்லி மீட்டிங் வரும்போது அதே டிட்டர்மைனோட தான் வரோமா, அந்த நோக்கத்தோட தான் மீட்டிங் வருமா, நம்ம அந்த நோக்கத்தோட தான் ஆஃபீஸ் போறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில முறைன்னு சொல்றத விட பல முறை அந்த நோக்கம்லாம் இல்லை. இது ஒரு பிராக்டிஸ் ஆயிடுச்சு நமக்கு அந்த ஒரு கண்டிஷன். ஆனா அவர் சொல்றாரு, அந்த ஒரு மகிமையோட ஐஸ்வர்யம் என்னன்னு தெரியறதுக்கு நம்ம மனசை என்ன பண்ணுமா, தேவன் ஓபன் பண்ணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு அந்த சூழ்நிலை இருந்துச்சு. படிங்க தொடர்ந்து. 20ஆம் வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் நம்ம போய் சேரக்கூடிய அந்த மகிமையை இயேசு கிறிஸ்து முன்னாடியே சுதந்திரிச்சிட்டார். அதான் படிக்கிறோம். கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகி சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். சிம்பிளா அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மகிமைக்கும் மேல இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இருக்கார் அப்படிங்கறதுல எந்த மாற்றம் இல்லை, இல்லைங்களா. அவருடைய ராஜ்யத்துல இன்னைக்கு அவர் அந்த கண்டிஷன்ல தான் இருக்கார். அவர் எல்லாமே பண்ணது கடைசியா எங்க கொண்டு நிறுத்துறாருன்னா அவருடைய சரீரமாகிய சபைக்கு மேல. இப்ப அவருடைய சரீரமாகிய சபை கூட இந்த பூமியில எப்படித்தான் இருக்காங்க, எல்லா அதிகாரத்துக்கும் எல்லா துரைத்தனத்துக்கும் மேலதான் இருக்கும் நம்ம. பட் ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ளான பாடுகளை கம்ப்ளீட் பண்ணாதான் இந்த வசனம் நமக்கு பொருந்துன்னு பாக்குறோம். அதான் அவர் பிரிக்கவே இல்லை. கணவன் மனைவி தலை சரீரம் பேஸ்மெண்ட் பில்டிங் எல்லா கம்பாரிசனும் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கிறிஸ்துவோட உடன் சுதந்திரர் அப்படின்னு நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னா அதற்குரிய அந்த ஒரு தகுதியை நம்ம என்ன பண்ணணும்னா நமக்குள்ள கல்டிவேட் பண்ணி தான் ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறார். ஸோ இப்போ அதில் 13வது வசனம் உன்னத பாட்டில் வந்துருங்க. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள், நானும் அதை கேட்கட்டும். ஸோ இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ யார் தோட்டத்தில் வாசம் பண்றாங்கன்னா அவருடைய மனவாட்டி. ஒரு இடத்துல அவருடைய மனவாட்டியே கூட தோட்டம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே இந்த திராட்சை தோட்டத்தில் எடுத்துங்க, நம்ம தான் பராமரிச்சுட்டு இருக்கோம், நம்ம தான் ரிசல்ட் கொடுக்க போறோம். ஸோ தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாசம் பண்ணுகிறவர்களே, தோழர் என்ன பண்றாங்க, உன்னுடைய சத்தத்தை கேட்கறாங்க, நானும் கேட்கட்டும் அப்படிங்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய அடுத்த எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கோம், அதான் நம்ம பார்க்கிறோம். திருச்சபை குறித்து அவள் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் அடைக்கப்பட்ட தோட்டமும் பார்க்கிறோம். ஸோ ஒரு ரவுண்டுக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழ்றோம். அது எப்படி இருக்குன்னா தோட்டம் மாதிரி. ஸோ தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்கும், இது குறித்து ஒரு பாடம் கூட படிச்சிருக்கோம். ஸோ தோட்டத்துக்கு தேவையான எல்லாமே கொடுத்துட்றாரு இயேசு கிறிஸ்து. சூரிய வெளிச்சம், காஸ்பல் லைட் கொடுக்குறாரு. வாட்டர் வேணும், வாட்டர் அவருடைய சத்தியங்கள் ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்காரு. அதை கல்டிவேட் பண்றதுக்கு உரம் மாதிரி நமக்கு நிறைய டெஸ்ட் கொடுக்குறாரு. பட் த ஒன்லி திங் என்னன்னா, நம்ம அந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் கனிகள் மாதிரி ரிசல்ட் நம்ம கொடுக்கணும். அதே போல சைடில் முள்ளெல்லாம் முளைக்கும் தோட்டத்துக்குள்ள, நமக்கு பாவம்ன்ற விஷயம் வெளில வரும், அதெல்லாம் பிடுங்கி போடணும். ஸோ இதெல்லாமே பராமரிக்கும் போது தான் தோட்டத்திற்குள் வாசம் பண்ணுகிறவளே அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு தோழர்கள் உன் சத்தத்தை என்ன பண்றாங்க, கேட்கிறாங்க. ஸோ இந்த தோழர்கள் யார்?
அவசரப்பட வேணாம். ஒரு உண்மையான திருச்சபையினுடைய தியாகம் தெரியக்கூடிய தோழர்கள், அவங்களுக்கு எல்லாமே தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயம். நானும் கேட்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து இதை மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, தோழர்கள்ன்றது வேற யாரும் இல்லை, அவர் கூட இருக்கக்கூடிய பரிசுத்தவன். ஸோ ஒரு உண்மையான மனவாட்டி கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பரிசுத்தவன்களையும் அங்க தோழர்கள், ஏன்னா தோழி தான் யாருங்க, திரள் கூட்டம் நம்ம பார்க்குறோம் சங்கீதம்ல வசனம். ஸோ தோழர்கள் உன்னுடைய விஷயத்தை வந்து பார்க்குறாங்கன்றது. இப்போ நம்மலாம் இருக்கிறோம், நம்ம தேவனுக்காக படக்கூடிய தியாகங்கள் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு சிலது தெரியும், ஒரு சிலது தெரியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் படக்கூடிய விஷயம் வந்து அங்க ரிவீல் ஆகும். இதை அப்போஸ்தலர் வாழ்க்கையில நம்ம எடுக்கலாம். வாசிங்க முதல் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து அங்க ஆசைப்பட்ட விஷயம், நானும் அதை என்ன பண்றேன், கேட்கிறேன் அப்படின்னாரு. ஏன் கேட்கிறேன்னு சொல்றாரு பாருங்க. கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். சோ ஒரு மணவாளன் ஒரு மணவாட்டியை குறித்து பேசக்கூடிய ஒரு விஷயம். உன்னுடைய முகத்தை நான் பார்க்கணும், உன்னுடைய சவுண்ட் என்ன பண்ணும், கேட்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய சவுண்ட் எப்படி இருக்குமா, இன்பமா இருக்கான் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அப்போஸ்தலருடைய சவுண்ட் அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு எவிடன்ஸ் பார்க்கலாம், ஒரு சில வசனங்கள். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். சோ இது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல 7 பேரை நியமிக்கிறாங்க, ஸ்தேவான் முதற்கொண்டு தேவனுடைய அந்த ஊழியத்துக்காக. மீதி இருக்கிற 11 அப்போஸ்தலர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இது சொல்றாங்க. நாங்க இயேசு கிறிஸ்துவோட வச்சிருக்க கம்யூனிகேஷன், பிரேயர், அவருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை, அவருடைய சுவிசேஷ ஊழியம், இதுல எப்பொழுதும் இடைவிடாமல் என்ன பண்றோங்க, தரித்திருக்கிறோம். இந்த ஒரு உண்மையான மனவாட்டியினுடைய தியாகத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, நீ பேசுறத நான் கேட்கணும். பேசுறதுன்னா எப்படி தெரியுங்களா, அது உருவகம், பேசுற விஷயம் மட்டும் கிடையாது. மனவாட்டி அந்த தோட்டத்துக்குள்ள பண்ற எல்லா விஷயம் கனி கொடுக்கும் போது இயேசு கிறிஸ்து அதை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆக்சுவலா அவர் பார்த்துட்டு தான் இருக்கார். அதற்கு முன்னாடி யார் பார்க்கறாங்க அப்படின்னா, அவங்களுடைய தோழர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இப்ப கடைசி வசனம் படிக்கலாம், 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நேசரே, தீவிரியும் கந்த வர்க்கங்களின் மலைகள் மேல் உள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாய் இரும். சோ இப்போ இந்த ஃபைனல் டச் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கொடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே முடிஞ்சு. ஆக்சுவலா சபையினுடைய அந்த ரிசல்ட்டே அவர் சொல்லிட்டார், நீ 1000 கொடுக்கணும் அப்படின்ற விஷயம். இப்ப நம்ம அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இங்க இருந்து நம்ம இயேசு கிறிஸ்துவ பார்த்தா எப்படி இருக்கும் கடைசியா, ஏன்னா நம்ம ஒன்றும் போய் சேரலையே அவர் கூட. அந்த ஃபீலிங்கை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம். என் நேசரே, நீங்க என்ன பண்ணுமா, தீவிரியும். கீழே பாருங்க, ஹரி மை பிலோட், நீங்க சீக்கிரமா வாங்க. அவர் வந்துட்டாரா இல்லையா, அந்த வாங்கங்கிற நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு கம்ப்ளீஷன். என்னைக்கு சர்ச்சும் கிரைஸ்டும் மீட் பண்றாங்க அந்த பாயிண்ட். அது சொல்லும்போது கந்த வர்க்கங்களின் மலைகள் மேல் உள்ள வெளிமான்களின் மறைக்குட்டிக்கு சமானம். இது பார்க்குறதுக்கு முன்னாடியே மான்களை குறித்து படிச்சிருக்கோம். இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ஒரு செகண்ட் கம்மிங், மலைகள் மேல துள்ளி குதிக்கிற மான் மாதிரி. இங்க இருக்கக்கூடிய உலக ராஜ்யங்களை உடைச்சிட்டு கிறிஸ்து வரார், ஆல்ரெடி வந்துட்டார், அவர் பண்ணிட்டு இருக்கார். இன்னைக்கு நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, அவரோட போய் நம்ம என்ன பண்ணுவோங்க, சேரக்கூடிய விஷயம். நம்ம சொல்றோம் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறோம், ஆல்ரெடி வந்துட்டார். இப்ப அவர் தான் என்ன சொல்லிருக்காருன்னா, சீக்கிரம் ரெடி ஆகுங்க அப்படின்னு. ஸோ இதனுடைய விஷயங்கள் பார்க்கலாம். அவர் எங்க போனார் அப்படிங்கிறது தெரியும். தேவன்கிட்ட நமக்காக ஒரு ஸ்தலம்னா நம்ம ரூம்னு புரிஞ்சுக்க வேணாம், ஏன்னா வசனம் ரூம் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் பரலோகத்துல நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி 6 கால சபை ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, அங்க போனாங்களான்னு தெரியல, பட் இயேசு கிறிஸ்துவோட போயிட்டாங்க. இப்ப என்ன ஒரு காரியம்னா, இன்னும் கொஞ்சம் பேர் போறதுக்காக இப்ப எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன். இப்போ இயேசு கிறிஸ்து மேல உயிர்த்தெழுந்து போகும்போது காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், தேவ தூதருக்கும் அவருடைய லைஃப் ஒரு லெசன் எல்லாமே பார்க்கிறோம். ஸோ இதே சூழ்நிலை தான் இப்ப எல்லாரும் உற்று நோக்கி யாரை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுங்களா? இப்ப பாருங்க, இப்ப நம்ம 7ஆம் கால சபை, ஆமாவா இல்லையா, ரொம்ப சீரியஸா போகுதா? இப்ப நம்மளை யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படி திங்க் பண்ணுங்க. இந்த நீங்க மேல நின்று எங்களை பார்த்துட்டு இருக்கீங்க, நாங்க கீழே இருந்து என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கார், பிதாவாகிய தேவன் பார்க்கிறார், விசுவாசத்தின்படி உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் நம்மளை பார்க்கறாங்க, சாத்தானும் என்ன பண்றான்னா நம்மளை பார்க்கறான்.
தேவ தூதர்களும் நம்மளை பார்க்கறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி என்னெல்லாம் நமக்கு மேல இருக்கோ, நமக்கு கண்ணு தெரியாம இருக்கோ, எல்லா விஷயமுமே எல்லாருமே நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவோட மனசு எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, முடிஞ்சு, ஃபைனல் டச்சு, நீங்க ரெடி ஆனீங்கன்னா இங்க அடுத்த விஷயம் பிரம்மாண்டமா நடக்க போகுது. பட் ஏன் நீங்க லேட் பண்றீங்க? அவருடைய ஒரு எதிர்பார்ப்பு நம்ம மாம்சத்துல இருந்து திங்க் பண்ணி பார்க்கலாம். அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, சரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அடுத்து கேட்டிருப்பாரு. எல்லாத்தையும் டக் டக் டக்குன்னு செட்டில் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வேணாக்கோ கூட கொடுத்துடலாம். என்ன பண்ணுவோம்? கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணும். இன்னைக்கு வீட்டில் கூட பாருங்களேன், ஒரு பையனை காலேஜ் முடிச்சு வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்பா அம்மா பண்ணிடுவாங்க. ஆனால் தயவு செஞ்சு படித்து பாஸ் பண்ணி என்ன பண்ணு, வெளில வந்துரு. ஸோ இன்னைக்கு அதே ரிஸ்க் தான் இன்னைக்கு யார் எடுத்துட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து எடுத்துட்டு இருக்கார். பட் அந்த ரிஸ்கை உணரக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்கிறோமா, இல்லை ஸ்டில் நம்ம சொல்ற மாதிரி இது ஒரு ப்ராக்டிஸ் தான். கிறிஸ்துவுக்குள்ள வரும்போது ஒரு மனநிலைமையில வந்தோம். பட் இப்போ நம்ம பண்றது ப்ராக்டிஸா இல்லை கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்குமா அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு டேவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் இல்லைங்களா நம்ம லைஃப்ல. கிறிஸ்துவுக்குள்ளான அந்த வளர்ச்சி அப்பதான் அவர் பார்ப்பாரு. பார்க்கும்போது அவருக்கு என்ன இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் பிள்ளை என்ன பண்றாங்க? கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு. ஸோ இதே பாயிண்ட்டை நம்ம நாளைக்கு ரெடியாகி போனா எப்படி இருக்கும் அதையும் சொல்லிட்டார், ஃபியூச்சரும் சொல்லிட்டார். நம்ம எப்படி போக போறோம் அந்த மேரேஜ்க்கு? ஒரு முக்காடு போட்டு ஒரு பட்டு புடவை கட்டிட்டு அதே கண்டிஷன் தான். நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்றாரு. படிங்க உன்னத சங்கீதம் 45, 13 மற்றும் 14. இதுதான் ஒரு ஃபைனல் மேரேஜ் செஷன். இந்த அதிகாரமே ஃபுல்லாவே அவருடைய கிங்டம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்டா தேவன் சொல்றாரு. படிங்க. 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் முதல். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்துக் கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். இப்போ ஒரு அருமையான ஒரு காட்சி. நம்ம எல்லாம் ரெடி ஆயிட்டோம். ரெடியா என்ன பண்றோம்னா, இயேசு கிறிஸ்துவை கல்யாணம் பண்றதுக்கு நம்ம உயிர்த்தெழுதல் அந்த ஒரு விஷயம் வச்சுக்கலாம். நம்ம எப்படி நம்ம ரெடியானோம், நம்ம எப்படி அழகா வந்து இயேசு கிறிஸ்துவை மீட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்க தேவன் சொல்றாரு. எப்படி போவோமா? சித்திர தையலாடை தெரித்து. அதுக்கெல்லாம் விளக்கம் தெரியும் நமக்கு. ஸோ எப்படி அந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க, குத்துவாங்களோ அதே போல அநேக கஷ்டம் இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருவேளை அவருடைய மாம்சத்தில் இருந்தாருன்னா அவர் உடம்புல எவ்வளவு தழும்புகள் இருக்கும். நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறோம். அவர் உடம்புல காயம் இல்லாத இடமே இருக்காது, அந்த மாதிரியான கஷ்டங்கள். பட் இன்னைக்கு லிட்டரலா நம்ம அந்த கஷ்டம் படுறது இல்லை. பட் மனநிலைமையில நிறைய சோதிக்கப்படுறோம், நிறைய கஷ்டங்கள், நிறைய உபத்திரவங்கள் தேவன் அனுமதிக்கிறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் சிச்சிக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு பயணம் வரும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸோட அந்த ஒரு க்ளோரி, பவுல் கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத விட பவுல் கோர்ஸ் முடிச்சிட்டாருங்கிறது எவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் கஷ்டம், அப்புறம் வந்து மகிமை. அதேதான் சித்திர தையலாளையோட நம்ம போகும்போது எங்க போவாங்களா? ராஜா கிட்ட நம்மளை கூட்டிட்டு போவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவோட லுக் எப்படி இருக்கும், அவருடைய பார்வை எப்படி இருக்கும், அவருடைய மனவாட்டியை பார்க்கும்போது திங்க் பண்ணுங்க. எதுக்கு பிரதர் அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இல்ல. அவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, இவ்வளோ நாளா இந்த சபையினுடைய ஒரு நிறைவேறுதல் இப்படியே வந்து இழுத்துட்டு போகணும்னு ஏதாவது இருக்குங்களா? அதுக்கு தேவன் ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் வச்சிருக்காரு, அது நிறைவேறணும், அந்த விஷயம் இருக்கு. பட் ஆனால் திரும்ப திரும்ப கிரேஸ் கொடுக்குறாருன்னா அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் நம்மளாம் அவருடைய மனவாட்டியா போகணும் அப்படின்ட்டு. அதுக்கு உண்டான எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டார். இப்போ அவர் எப்போ நம்ம அவரோட போய் சேருவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு மட்டும் இல்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி சாத்தான விட்டுருங்க, மேல இருக்கிற எல்லா தேவதூதர்கள் மேற்கொண்டு இந்த ஒரு நம்ம ஸ்லாங்க சொன்னா இந்த ஒரு சீனுக்காக என்ன பண்றாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா 6 கால சபை நிறைவானா கூட 7ஆம் சபை பூர்ணமாகாம அந்த விஷயம் நடக்காது. மேரேஜேஷன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்க போகாது. அதை சொல்லும் போதுதான் அடுத்த வசனம் பாருங்க, 15ஆம் வசனம். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். ஆமா, எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ, ஈவன் அந்த தோழிகள் கூட எடுத்துங்க, திரள் கூட்டம் கிறிஸ்துவோட இணையக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்குள்ள இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்குள்ள நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லைங்களா? இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை கம்பேர் பண்ணுவாங்க, இப்ப கிடைச்ச லைஃபோட பார்க்கும்போது அதெல்லாம் என்ன பண்ணும், ரொம்ப அற்பமா இருந்துச்சு. இப்ப நம்ம இருக்கக்கூடிய மகிமைக்கு
அது ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த டைம்ல இயேசு கிறிஸ்து என்னவா இருப்பார்? படிங்க எரேமியா 33ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16. எரேமியா 33ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டைம் இப்ப இருந்தே அந்த காலம் ஆரம்பிச்சிருச்சு. பட் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம போய் சேரக்கூடிய அந்த ஒரு டைம்ல கிறிஸ்து அந்த ஒரு ராஜாவுடைய அந்த மகிமையில் இருக்கும்போது அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். பூமியில நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பாருங்கிற சிம்பிள் அப்படி புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்மளுடைய லைஃபை கொண்டு வந்து நிறுத்தினா இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணிடணும். ஒரு சில விஷயத்துக்குலாம் அளவுகோல்ல கூட ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம் ரொம்ப நாள் முன்னாடி. ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது திடீர்னு ஒரு ஸ்கேல் கொண்டு வந்து நிறுத்துவோம். இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு என்ன பண்ணுவோங்க, பார்ப்போம், செக் பண்ணுவோம். ஈவன் ஒரு ஜென்ரலா ஒரு திங் எடுத்துக்கங்க, ஒரு மிஷினிங்ல ஒர்க் பண்றவங்க கூட ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. நாளைக்கு உலக ஜனங்களுக்கு நீதி அப்படிங்கிற விஷயம் எது தெரியுங்களா? ஒரே ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணாங்க, நம்ம வாழ்க்கை. அப்ப இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு யார் அளவுகோல்னா இயேசு கிறிஸ்து. இப்ப அந்த அளவுகோலை நம்ம என்ன பண்ணணும்னா மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணாதான் இந்த அளவுகோலை நாளைக்கு அவங்க அளவுகோலை வைப்பாங்க. அதுதான் நீதி அப்படிங்கிற பாயிண்ட். அப்ப கிறிஸ்து என்ன ஒரு நேச்சர்ல இருப்பார்? படிங்க 16ஆம் வசனம். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சோ எல்லாமே ஒட்டுமொத்தமா கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு அவரு தேவனுடைய அந்த ஒரு விஷயத்துக்குள்ள அவர் அந்த ஒரு ஸ்தானத்துக்குள்ள கிறிஸ்து போறான்னு பார்க்கிறோம். ஸோ இவ்வளவுதான் உன்னத பாட்டு. ஸோ 8 அதிகாரங்கள் தேவனுடைய கிருபையினால என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது சகோதரர்கள் கொடுத்த ஒரு ஆலோசனை தான். சரி, எல்லாருக்கும் ஒரு சஜஷன் கேளுங்க. இப்போ தேவன் கிருபையில நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஒரு காரியங்கள் அவருடைய அன்பு வெளிப்பாடு படிச்சிட்டோம். சரி, இவ்வளவு நாளா நம்ம படிச்சதுல என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு கேளுங்க. ஒவ்வொருத்தருக்கு ஏதாவது வியூ கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ யாரோ ஒரு 2 பேர் சொல்லுங்க, என்ன கத்துக்கிட்டோம்? இயேசு கிறிஸ்து நமக்காக வெயிட் பண்றார். மனவாளனை ரொம்ப நேரம் காக்க வைக்கலாமா? காக்க வைக்க கூடாது. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ரெடி ஆகணும். அடுத்த விஷயம், இயேசு கிறிஸ்துடைய அன்பு நம்ம நிறைய விதத்துல கோணங்கள்ல படிச்சிருக்கோம். பட் ஆனாலும் ஒரு மனவாளன் மனவாட்டி, அதான் எபேசியர்ல சொல்லும்போது சிம்பிளா சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஒய்ஃபுக்கு கிட்னி ஃபெயிலியர், ஹஸ்பண்டுக்கு ஒரு கிட்னி தான் இருக்கு, கொடுத்தா காப்பாற்றலாம், ஆனா கொடுத்தா இவர் செத்துருவார். இதே சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்து. நமக்கு லைஃப் கொடுக்கணும்னா அவர் சாகணும், ஆனா கொடுத்தாரு இல்லைங்களா? நம்ம ஏன் கொடுக்கறதுக்கு தயங்குறோம் அவருக்காக? ஸோ அவர் சொல்லிட்டார், நீங்க எனக்காக வாழ்றதுக்கு உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி என்ன பண்றேன் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி அவர் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டார். இப்போ நம்ம திருப்பி அதை கொடுக்கணும். இன்னொரு ஒரு விஷயம், இப்போ அதே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு மனவாளனா இருந்து இப்போ ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுத்துறாரு. அவர் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டாரா இல்லைங்களா? அவர் நமக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாருன்னு சொல்லிட்டார். அவர் எடுத்த ரிஸ்கோடைய பட்டியல் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம், என்னென்ன ரிஸ்க் எடுத்தார் அப்படிங்கிறத. நிறைய தியாகம் பண்ணார் அவருடைய மனைவிக்காக அப்படிங்கறத எல்லாத்தையும் படிச்சிட்டோம். இப்ப நமக்கு ஏதாவது தகுதி பிக்ஸ் பண்ணியிருக்காரா? நீங்க இப்படி இருந்தாதான், ஒரே தகுதி தான், கேரக்டர் வைஸ்ல ஒரு தகுதி. வேற ஏதாவது மற்ற தகுதிகள் ஏதாவது வச்சிருக்காங்களா? இப்படி இருந்தாதான் மனவாட்டி. ஒரு வசனம் இருக்கு, நம்ம கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கும். ஸோ தகுதி ஃபிக்ஸ் பண்ணல. பட் இயேசு கிறிஸ்துவோடைய கேரக்டர் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் எப்படி எல்லாம் இருந்தாருங்கிறத வர்ணனை ரொம்ப கிளியர். அவர் மனவாட்டியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டார். இப்போ அவர் எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்டு இப்போ என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு? இப்படிதான் சொல்லி நிறுத்தல இந்த ஒரு காரியத்தை. இப்போ வந்து ஓப்பன் காலிங் மாதிரி தான். இப்போ அவருடைய மனவாட்டிய இப்படி எல்லாம் இருக்கணும் என் மனவாட்டி அப்படிங்கிறத அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் கோல். இவர் அவருடைய மனவாட்டிக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், நாளைக்கு வந்தா என்னெல்லாம் பண்ண போறேன் பரலோகத்துல எல்லாமே சொல்லிட்டார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு அப்படித்தான் இல்லைங்களா? வீடு வேணும் இல்ல, இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாமே லிட்டரலா நடக்கிற விஷயத்த ஆவிக்குரிய சென்ஸ்ல இயேசு கிறிஸ்து பண்ணிட்டார். இப்போ என்ன விஷயம்னா, அந்த சீட் வந்து வேக்கண்ட். இப்போ யார் முந்திக்கிறது? ஆல்ரெடி முந்திக்கிட்டாங்க நிறைய பேர், அவரோட போய் இணையிருக்கு. பட் இதுக்கு வந்து காசு கிடையாது, இதுக்கு மனசு இருந்தா போதும். இதுக்கு நம்ம எந்த நம்ம கிட்ட இருந்து நம்ம கிட்ட இல்லாத விஷயம் எதுவும் கிறிஸ்து கேட்கலையே இல்லைங்களா? நம்ம கிட்ட ஒரு சிலர் நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அவர் பணம் கேட்கல. எல்லாருக்கிட்டையும் காமனா இருக்கிற ஒரு விஷயம்,
நீங்க உலகத்துல வாழ்ற வாழ்க்கையில எனக்காக வாழ்ந்துருங்க, அதான் இருக்கிற லைஃப. பட் உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நான் கொடுத்துட்றேன். நீங்க பூமிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். எனக்காக நீங்க வாழும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறேன். நீங்க எனக்காக என்ன பண்ணுங்க, வாழ்ந்துருங்க. எப்படி பழைய ஏற்பாடு காலத்துல அந்த அகாஸ்வேரு ராஜாக்கு எஸ்தர் போனாங்க, எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ட்ரைனிங் சென்டர்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க அன்னைக்கு இருந்த எல்லா குமாரத்திகளையும். ஸோ 3 வகையான சோதனைகளை கடந்தாங்க. அந்த வெள்ளை போலம் இதெல்லாம் பார்க்குறோம். ஒவ்வொன்றிலையும் வெளிப்புறமா தன்னை சுத்திகரிச்சுக்கிட்டு தான் கடைசியா செலெக்ஷன்ல போய் நிற்கும் போது இந்த அகாஸ்வேரு ராஜா யாரை பிக் பண்ணாருன்னா எஸ்தர் ராணி. ஸோ அதே கண்டிஷன் தான் இப்போ நம்மளும் ஒரு ட்ரைனிங் சென்டருக்குள்ள இருக்கோம். இந்த ட்ரைனிங் சென்டர்ல எல்லா ஃபெசிலிட்டியும் கிறிஸ்து கொடுத்துட்டார். அதே போல ஒரு ஃபியூச்சரை குறிச்சும் சொல்லிட்டார். நாளைக்கு நீங்க எனக்கு மனவாட்டியா மாறினீங்கன்னா உங்களை நான் எப்படி பார்த்துக்க போறேன்னு சொல்லிட்டார். இப்போவே உங்களை எப்படி நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி மேல இருந்து எல்லாரும் நம்மள பாக்குறாங்களோ கீழே இருந்து நம்மளும் எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். கிறிஸ்துவ தேவன், தேவ தூதர்கள் நிலைமை எல்லாமே. இப்போ ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா சரண்டர், போலீஸ்ல சரண்டர் ஆகிற மாதிரி. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை. பவுல் சொல்றார், நான் சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், இனிமேல் பிழைக்க போறது நானும் இல்லை கிறிஸ்து தான் அப்படிங்கிறார். அதே கோட்பாடு தான், அந்த கோட்டிங் தான் நம்ம லைஃப்ல இருக்கணும்னு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். நான் இனி கிறிஸ்தவன் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ எல்லாமே ரெடி. மனவாட்டிக்குரிய சீட் மட்டும் என்னன்னா ஸ்டில் கொஞ்சம் வேக்கன்சி இருக்கு. இப்போ யார் அதை போய் முந்தி பிடிச்சிக்கணும்? முந்தின்றது பவுல் சொல்ற மாதிரி ஓட்டப்பந்தயம் தான். நம்ம எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய குணலட்சணங்களை இம்ப்ரூவ் பண்றோமோ. ஆனா பாருங்களேன், அந்த போட்டி முடிஞ்ச பிறகு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க, லிட்டரலா ஒரு ஓட்டப்பந்தயத்துல நம்ம கூட கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தா கூட என்ன பண்ணிருக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 3rd, 2nd போயிருக்கலாம் போல இருக்கு. நம்ம கொஞ்சம் என்ன பண்ணிட்டோம், கேர்லெஸ்ஸா விட்டோம். விடுங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இங்க நெக்ஸ்ட் டைம்லாம் கிடையாது. அதான் முன்னாடியே சொல்லிட்டார் அவர், எல்லாமே சொல்லிட்டார். ஒரே வாய்ப்பு, அழைப்பு ஒண்ணுதான். பட் கிடைக்கக்கூடிய மகிமை ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு தேவையான பிராக்டிஸ்க்கு என்ன உபகரணம் வேணுமோ எல்லாமே கொடுத்துட்டார். இப்போ ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளா முன் அதை பண்ணணும்னு அவர் ஆசைப்படுறார். ஸோ இப்போ நம்ம தான் பதில் கொடுக்கணும். பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஸோ 2 வசனங்கள் படிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாத படிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிப்பு. அநேக பாடங்களில் படிச்சிருக்கோம். பட் இது ரொம்ப சென்சிட்டிவ். விட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அவர் சொல்லிட்டார், இல்லைன்னே சொல்லிடுவார் ஓப்பனா. அந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம சபையினுடைய காலப்பதிவு போயிட்டு இருக்கு. ஒருவரும் நமக்குன்னு கொடுத்துருக்க அந்த அழைப்பை நம்ம அசட்டை பண்ணாதானே சான்ஸ் போகும். அந்த பாயிண்ட்டுக்கே நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறார். உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாரு. அந்த எச்சரிக்கையில தீமோத்தேயுக்கு சொல்லும்போது பவுல் சொல்றார், உன் வார்த்தையிலும் உன் நடக்கையிலும் ஒவ்வொரு விஷயத்திலும், அதுல ஆவிங்கிற பாயிண்ட் மட்டும் நம்ம பியூரியஸ்ன்னு பார்ப்போம். ஸோ அந்த எல்லா அன்புலையும் சாந்தத்திலையும் எல்லா கேரக்டர்லையும் என்ன பண்ணணும், ரொம்ப தெளிவா இருக்கணும். கொஞ்சம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம கிறிஸ்துவுக்கு விரோதமான கேரக்டர் காமிச்சிட்டோம் அப்படின்னா தேவன் அதை எப்படி கொண்டு போவார்னு நமக்கே தெரியாது, இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம். கடைசி ஒரு வசனம் படிங்க. வெளிப்படுத்தல் 22:7. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். ஸோ இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வெளிப்படக்கூடிய டைமுக்குள்ள ஒரே விஷயம் பேசலாம். வெளிப்படுத்தலே சொல்லியிருக்காரு, இதை பேசுறவங்களும் கேட்கறவங்களும் எல்லாமே ஓகே. பட் அந்த பேசுறது எல்லாத்துலயும் கொண்டு கன்க்ளூஷன் எங்கன்னு கேட்டீங்கன்னா அது கிரிகையில காமிக்கிற விஷயம் தான். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கொள்ற விஷயங்கள் நம்ம கேரக்டர்ல காமிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த வேதத்துடைய ஒரு நோக்கம். ஏன்னா தேவன், மோசே போன்ற நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே கேட்டுட்டு அப்படியே போயிருங்க. டேபர்நாக்கில் ஒரு மாடல் சொன்னார், கேட்டுட்டு நீ என்ன பண்ணணும்னா அதே மாதிரி ஒரு மாடல் செய்யணும். இன்னைக்கு அதே கண்டிஷன் தான். அங்க டேபர்நாக்கிள் மாதிரி இங்க சபைங்கிற ஒரு ஆலயம். இதனுடைய மாடல் சொல்லிட்டார், 10 முழம் தான் இருக்கணும், 10 முழம் தான் உயரம் இருக்கணும், 10 முழம் தான் அகலம் இருக்கும். எல்லாமே ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டார். அவங்க வாயில கபடம் காணப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து எங்க போனாலும் அவரை பின்பற்றணும். இதே தான் நமக்கு சபைக்கு எல்லா அளவும் கொடுத்துட்டார். இந்த அளவை கம்ப்ளீட் பண்ணாதான் அது ஒரு அழகான டெம்பிள்.
இதுல ஏதாவது ஒரு அடி தள்ளி வச்சிருந்தாருன்னா தேவன் இதை அங்கீகரிச்சிருப்பாருங்க. கண்டிப்பா அங்கீகரிச்சுக்க. வேணா ஒரு முறை வேணா கிருபை கொடுத்துருக்கலாம், திட்டி இருக்கலாம் மோசையை கூப்பிட்டு, இது கரெக்டா பண்ணுன்னு வேணாம். ஒருவேளை தேவன் சித்தம் தான். இன்னைக்கு அதே கண்டிஷன் தான். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஒரு முழுமையை அடையணும். அடைய முடியலன்னா சின்ன எச்சரிப்பு கொடுப்பார். பட் அதையும் நம்ம கண்டுக்காம நம்ம அவர் ஒரு ஆலயம் கட்ட சொல்லும் போது நம்ம ஒரு ட்ராக்ல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெம்பிள் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் கன்சிடரே பண்ண மாட்டார். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காலிங் தான். ஸோ இந்த ஒரு 8 அதிகாரங்களும் கூட பிதாவாகிய தேவன் அவருடைய கிருபையினால நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ இந்த கிருபைகளை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய உடன் சுதந்திரர், பங்காளி, அவருடைய மனைவி அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது. அதே போல நமக்கு வேற எந்த தகுதியும் வைக்கல நம்ம அவரோட போய் மனவாட்டியா உட்கார்றதுக்கு. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் நம்மளோட எல்லாத்துலேயும் குவாலிஃபிகேஷன் ஜாஸ்தி. அவர் இருந்த இடம், அவர் வாழ்ந்த இடம் எல்லாமே. பட் அவருடைய மனவாட்டிக்கு அவர் இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணல. ஒரே விஷயம், பொண்ணு என்ன பண்ணும், நல்ல பொண்ணா இருக்கணும். அந்த ஒரு கண்டிஷன்ல தான் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டுருக்காரு. பட் அதற்கு உண்டான எல்லா விஷயங்களும் அவர் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கார். பட் நம்ம அவரோட போய் சேரணும்னா அந்த ஒரே தகுதி, இந்த உன்னத பாட்டில் படிக்கிற மாதிரி உத்தமியை எடுத்துக்கலாம். இல்லை வெளிப்படத்தில் படிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வேற யாரு கூடயும் கலக்காம என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்டுக்குட்டியானவர் கூடயே பின்பற்றி போயிருக்காங்க. இவங்க தான் பவுல் கூட சொல்லும் போது என்ன சொல்றாருங்க, கற்புள்ள கன்னிகை. ஸோ இந்த குணலட்சணத்தை மட்டும் நம்ம பாதுகாக்காம வேற என்ன பண்ணாலும் சபையா மாற முடியாது. அது டைரக்டா ஓப்பனாவே இந்த அளவுகள்லயே நம்ம பார்க்கிறோம். இப்படி இருந்தாதான் டேபர்நேக்கிள். அதே போல இந்த கேரக்டர்லாம் இருந்தாதான் அவருடைய மனவாட்டின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை சின்ன ஏதாவது குறைகள் இருந்தா கூட தேவனுக்கு தான் தெரியும், நம்ம சொல்ல முடியாது இவங்க ஆவாங்க ஆக மாட்டாங்க. ஆனா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். நம்ம கிட்ட ஸ்கேல் இருக்கு, ஸ்கேல் தான் இயேசு கிறிஸ்து. நம்ம அந்த ஸ்கேலோட மேட்ச் பண்ணிட்டு இருக்கோமா டெய்லியும் நமக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்க என்ன பண்றாங்கன்னா நம்மளை வெளிப்புறமா பாக்குறாங்க, நம்ம அப்பியரன்ஸ் பார்க்கும்போது ஓகே அப்படின்னு. பட் நமக்கு நல்லா தெரியும் நம்ம இயேசு கிறிஸ்துவோட மேட்ச் ஆருக்கு ட்ரை பண்றோமா, இல்லை நம்ம பேப்டிஸ்ட் இடத்துல இருந்து அப்படியே இருக்கிறோமா அப்படிங்கிறத நமக்கு தெரியும். பட் வாய்ப்பை விட்டாலும் நமக்காக நம்ம தான் ஃபீல் பண்ண போறோம், வேற ஒருத்தர் ஃபீல் பண்ண மாட்டாங்க, நம்ம ஃபீல் பண்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த கிடைத்த அந்த ஒரே வாய்ப்பை என்ன பண்ணணும்னா இயேசு கிறிஸ்துவோட அன்புக்குள்ள இருந்து நம்ம அதை நிறைவேற்றணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதனுடைய 8 அதிகாரங்களுடைய அந்த ஒரு சின்ன ஒரு சுருக்கம் கூட நம்ம அடுத்த வாரம் பார்த்து இந்த ஒரு பாடத்தை முடிக்கலாம். ஸோ கேட்ட வசனங்கள் படி நம்ம ஒரு உண்மையுள்ள பிள்ளையாக வாழ தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.